கேட்னவெல்லாம் உண்டென்று சொல்லுகிறதோ இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டு. இன்றைக்கு இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இன்று இந்த வேத வசனங்களுக்கு என் இருதயம் திறந்திருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தை குறித்ததான ஒவ்வொரு வாரமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் செய்தியை. ஆமென் சொல்லலாமா? வசனத்தை குறித்ததான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதா, உங்களுக்கு போர் அடிக்குதா? ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களான்னு அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்போ வார்த்தை குறித்ததான செய்தி உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். எக்காலம் ஊதும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஆமென். வசனமே பிடிக்கல, எப்படா டாப்பிக்கை மாற்றுவாங்கன்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரியல, ஆண்டவர் டாப்பிக்கை விடுறதா தெரிய முடியல. நான் எடுத்தது ஒரு 10 டாப்பிக்கு தான். அது போயிட்டுருக்குது. எத்தனாவது வாரம்? 19வது வாரம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நடத்த விட்டுறணும். ஆமென். ஸோ எனக்கே ஆச்சரியமான டாபிக் எல்லாம் ஆவியானவரே தருகிறார். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, வசனமும் மதுரமும். ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. வசனமும் மதுரமும். மதுரம்னா இனிமை, இன்பம். ஆமென். வசனமும் மதுரமும். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். சங்கீதம் 19 7ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது. தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் ஃப்ரெஷ் புது தேனு, கலப்படம் இல்லாத தேனு, அதை விட மதுரமாய் இருக்கிறது அப்படின்னு பக்தன் சொல்றான். வசனத்தை குறித்து சொல்லும் போது ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. வேத வசனம் எப்படி இருக்குதா? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும். எனக்கு இது ரொம்ப வருஷமாக ஒன்றும் புரியாது. இல்லை தேனுன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம்ல. தேன் எங்கேருந்து வருது? தேன் கூட்டிலேருந்து தானே வருது அப்படின்னு தான் தோணும். ஆனால் இப்போ தான் தெரியுது, ஒரு ஒரிஜினல் தேன் வாங்குறதே முடிய மாட்டேங்குது. நாங்களும் எந்த ஊருக்கெல்லாம் போனாலும் தேன் தான் கேட்போம். ஏன்னா ஒரிஜினல் தேனே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். குதிரை கொம்புன்னு வாங்கலாம், அந்த மாதிரி இருக்குது. மலை நாட்டில் தான் இருப்பான், ஆனால் ஒரிஜினல் தேனாக நம்பவே முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது ஆண்ட தெளிவாக சொல்கிறார், தேனிலிருந்தும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் ஃப்ரெஷ்ஷு என்ன சொல்கிறது, அக்மார்க் 100% அக்மார்க் தேனிலும் மிகவும் மதுரமானதா என்னுடைய வேத வசனம், தேவனுடைய வசனம், கர்த்தர் நம்ம கரத்தில் கொடுத்துருக்கிற வேத வசனம் இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்வீட்டு பிடிக்கும்ல. சில பேர் ஸ்வீட்டு பிடிக்காத ஆள் இருப்பீங்க, அது வேறு விஷயம். ஸ்வீட்டு பிடிக்கும்ல. சில பேருக்கு லட்டு பிடிக்கும், சில பேருக்கு அல்வா பிடிக்கும். சொல்லும் போதே சில பேருக்கு வாய் ஊறுது. ஒவ்வொரு ஸ்வீட்டு பிடிக்கும். வீட்டில் ஸ்வீட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை நினச்சாலே உடனே வாய் என்ன செஞ்சிடும்? ஊறும். ஆமாவா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் பால்கோவா பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை டன் பால்கோவா இறக்கியிருப்பீங்க, எவ்வளோ சாப்பிட்ருப்பீங்க பார்த்துக்கோங்க. திருப்தியாச்சு இல்லை? ஹல்லேலூயா. ஆனால் வேத வசனம்
அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் விட ஸ்வீட்டானது ஒவ்வொரு முறையும் அது திருப்தியை நமக்கு கொடுக்கும். அது கொடுக்குற ஒரு திருப்தி, அது கொடுக்குற ஒரு சந்தோஷம், தேவனுடைய வார்த்தை கொடுக்குற இனிமை இந்த உலகத்தில் எந்த ஸ்வீட்டும் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். அது இனிமையானது. வேதத்தை பார்த்தா சில பேருக்கு கெமிஸ்ட்ரி புக்கு மாதிரியே இருக்குது, ஒன்றும் புரியலை, எதுவும் விளங்க மாட்டேங்குது. சில பேருக்கு ஹிஸ்ட்ரி மாதிரி இருக்குது, படிக்க படிக்க நல்லா கொரட்டை விட்டு தூக்கம் வந்துடுது. வேத புஸ்தகம் எப்படி இருக்குது? ஹிஸ்ட்ரி புக்கு மாதிரி இருக்குது. சில பேருக்கு தான் அது தேனிலும் மதுரமானதாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை மேக்ஸ் புக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா மண்டையை சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அதை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானதாய் பார்த்தீங்கன்னா ஆமேன், அது உங்கள் வாழ்க்கைக்கு இன்பமாக இருக்கும், உங்கள் இருதயத்துக்கு இன்பமாக இருக்கும், உங்கள் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. ரசிக்க ருசிக்க இன்பமானது வேதவசம். எல்லாம் சொல்லுவோமா? வேதவசனம் சத்தமாக சொல்லுங்களேன். சொல்லுங்க. ரசிக்க ருசிக்க இன்பமானது வேதவசனம். அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் சொல்லுங்க, மிகுந்த பசும். அதுவும் பாருங்க, குவாலிட்டி கொடுத்துருங்க. பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னி. அது பியோர் 24 கேரட். நமக்கு 24 கேரட்டில் ஆர்னமெண்ட்ஸ் பண்ணவே முடியாது. முழுசாக தங்கம் இருக்காது. உள்ளே என்ன கலந்துருப்பாங்க? செம்பு கலந்துருப்பாங்க. ஆனால் 24 கேரட்டு தங்கம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி சுத்தமானது. அதை விட சுத்தமானது பரிசுத்த வேதாகமம். புடமிடப்பட்டது பரிசுத்த வேதாகமம். ஒரு தங்கத்தை உருவாக்க எவ்வளோ புடமிடுறாங்களோ அதை விட புடமிடப்பட்டது வேதாகமம். ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அந்த காலத்துலலாம் யாராவது நல்லது பண்ணாங்கன்னா ராஜா யாரெங்கே அப்படின்னு கைத்தட்டுவார். நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். உடனே ஒரு பொற்பழங்களை பரிசாக கொடுப்பாங்க. வெள்ளி தட்டில் கொண்டு வந்து பொற்பழங்களை பரிசாக கொடுப்பாங்க. அப்படின்னா பழங்கள் ஷேப்பில் தங்கத்திலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ ஒரு சின்ன குண்டுமணி வாங்க முடியல தங்கத்தில். அந்த காலத்தில் பொற்பழங்கள். அப்போ வேத வசனம் பொற்பழங்களுக்கு சமானம். அதை விட மேலானது, அதை விட மேலானதுன்னு நம்ம வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இதை ரசிக்க ருசிக்க இன்பமாக இருக்கும். ஆமேன். இதை விசுவாசிக்கிறவங்க இதை பார்ப்பீங்க. அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம் 11. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு. மிகுந்த பலனுண்டு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இந்த வேத வசனத்தை உங்களுக்கு மதுரமா இருக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை பார்க்கலாம். அதில் நம்பர் 1 இதுதான். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 103. சங்கீதம் 119 103. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு இனிமையானவைகள், அது தேனிலும் மதுரமாயிருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வார்த்தை ஜோடி வசனம் வருதா? ஆமேன். அப்போனா வேத வசனம் தேனையும் காட்டிலும் டேஸ்ட்டு. ஆமேன். எல்லா ஸ்வீட்னர்ஸ் இருக்குது. அதில் நம்பர் 1 உடம்புக்கு நல்லது. சக்கரைனா சக்கரை வியாதி வருதுன்றான், எதை சொன்னாலும் ஏதா ஒன்றுன்றாங்க. ஆனால் தேன் தான் நமக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதான் வசனம் சொல்லு, தேனிலும் மதுரமாக இருக்கும். ஆமேன். இட் இஸ் டேஸ்டியர், இட் இஸ் ஸ்வீட்டர் than everything in this world. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேத வசனம் மதுரமானது. ஆமாவா இல்லையா? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்கள், வசனம் மதுரமானது, வசனம் இன்பமானது. ஆமேன். துன்பத்தோடு வந்தீங்கன்னா இதை படிச்சிங்கன்னா இன்பமாக மாறிடும். ஏன்னா வசனம் இன்பமானது. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:24. நீதிமொழிகள் 16:24. இல்லையே, 16 16:24.
இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். எலும்புக்கெல்லாம் மெடிசன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் சில இதெல்லாம் போனீங்கன்னா மெடிசனில் அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுனா உங்களுக்கு தேன் இருக்கும். உடம்புல உள்ள நிறைய வியாதிக்கு சுகப்படுத்துறதுக்கு நீங்கள் கேரளா போனீங்கன்னா அங்கே நிறைய வைத்தியம் இருக்கும். அந்த மாதிரி ஹோமியோபதி, ஆயுர்வேதிக் இதிலெல்லாம் தேன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வசனம் சொல்லுது பாருங்கள், தேன் கூடு போல் இருக்கும். அது அந்த வார்த்தை எப்படி இருக்குமா? எனக்கு எலும்புக்கெல்லாம் ஔஷதமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற தேனே சுகமாக்கும்னா வேதத்தில் இருக்கிற தேன் கூட விட அதிகமாக இன்பமாக இருக்கிற வேத வசனம் உங்கள் எலும்புகளை சுகமாக்குமா ஆக்காதா? ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். இந்த வார்த்தையை படிக்க 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 உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் வாழ்க்கையில், ரொம்ப ஊழியக்காரனா பெரிய ஆள் கிடையாது, சின்ன ஒரு ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டு, எலும்பு முறிவு, ரொம்ப பரிதாபமாக காரியம். ஆனால் அவர் சொல்கிறாரு, எப்பவும் நான் வசனத்தை வாசிக்கிட்டே இருந்துகிட்டே இருப்பேன். ஸோ நிறையா டைம் கிடைக்குது, நிறைய வார்த்தையை வாசிக்க அந்த எல்லா காம்ப்ளிகேஷன்லேருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்து பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமேன்னு சொல்லலாமா? வேத வசனம் உங்களுக்கு ஔஷதமாக இருக்கும். நீங்கள் பலவீனத்தோடு ஒரு வேளை வந்திருந்தீங்கன்னா வசனத்தை வாசிக்க உங்களை க்யூர் பண்ணுவோம். அது போதுமானதாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். வேர்ட் ஆஃப் காட் பியூரிட்டி அண்ட் இட் வில் க்யூர் your disease. ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கு வசனம் போதுமானது. நீங்கள் தான் விசுவாசிக்கணும். ஆமேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. நம்பர் 1, 3 காரியம் நம்ம எப்பவும் போல் பார்க்க போகிறோம். நம்பர் 1, வசனம் எனக்கு மதுரமாக இருக்கணும்னா, வசனம் என் வாழ்க்கையில் ஔஷதமாக இருக்கணும்னா, வசனம் எனக்கு இனிமையாக இருக்கணும்னா செய்ய வேண்டிய 3 காரியம். நம்பர் 1, கை கொள்ளணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். 3 சொல்லிடுறேன். நம்பர் 1, மன்னிச்சிருங்க. நம்பர் 1, நம்பணும். சத்தமாக சொல்லுங்கள், நம்பணும். நல்லா சத்தமாக, ரொம்ப சத்தமாக சொல்லிட்டீங்களே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்புகிற மாதிரியே தெரியலையே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 2வது 3வது கை கொள்ளணும். 2வது உணரணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். 3 சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? நம்பணும், உணரணும், கை கொள்ளணும். சத்தமாக சொல்லுங்கள். நம்பணும், உணரணும், கை கொள்ளணும் வேத வசனத்தை. அப்போ அது நமக்கு இன்பமாக இருக்கும், நமக்கு மதுரமாக இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 34:8. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். ஸோ வேத வசனம், கர்த்தர் வேத வசனத்தையும் பிரிக்க முடியாது. ஆமென். யோவான் 1:1 என்ன சொல்லுது? வேகமாக சொல்லணும், டக்குன்னு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, தேவனாயிருந்தது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ வேதத்தையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது. ஆமேன். அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னா, நான் ஆண்டவர் எப்படிங்க ருசித்து பார்க்க முடியும்? இந்த வேத வசனத்தை வாசிக்க, இந்த வேத வசனத்தை கை கொள்ள, இந்த வேத வசனத்தை நம்பும்போது, இந்த வேத வசனத்தை நான் உணரும் போது அவர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. வசனமும் ஆண்டவர் ஒன்று தான். அதான் வெளிப்படுத்தல சொல்லியிருக்கு, இயேசுவின் நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. டிக்ளரேஷன் என்ன? அவருடைய வார்த்தை தான் அவருடைய நாமம். ஆண்டவரை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? வசனத்தில் பார்க்கலாம். இல்லைங்க, அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் போனால் தான் இயேசு இருப்பார் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமென். நம்ம இயேசுவை கும்பிட வரல. பக்கத்தில் சொல்லுங்கள், இயேசுவை கும்பிட வரல,
சர்ச்சுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? இயேசுவை கும்பிட வரல, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கோம் இருதயத்தில். இயேசுவை இருதயத்தில் சுமந்து வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்போ தெரியுமா? அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ வசனத்தை நம்புனா அந்த வசனம் உனக்கு அருமையா இனிமையா இருக்கும். சில பேருக்கு அது நடக்குது, சில பேருக்கு நடக்கல. ஏங்க? இவன் நம்புறான், இவன் நம்பல. ஹல்லேலூயா. நீங்க நம்பி பாருங்க வசனத்தை. ஒரு வார்த்தை உங்களுக்கு நேரா வருதுன்னா அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நேற்று தான் எங்களுக்கு திருமண நாள் முடிஞ்சிச்சு. 24 years கம்ப்ளீட்டட். திருமணமாகி 24 வருஷம். எதிர்பார்க்கல. அண்ணன் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க. அந்த ஒரு வார்த்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கேட்பேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ ஊழியக்காரங்க வாயிலேருந்து வருகிற வார்த்தை லேசாக நினச்சிடாதீங்க. எல்லார்கிட்டையும் போய் நீங்கள் தலையை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. செகண்ட் சைட் நிறைய பேர் எல்லார்கிட்டையும் போய் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில நேரம் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்கள் ஊழியக்காரங்க வாயில தான் உங்களுக்கான வார்த்தையை, உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை, உங்களுக்கான ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாயில வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கணும். ஆமேன்னு சொல்லலாம். நானும் தம்பியும் ஜெபம் பண்ணோம் அன்றைக்கி. எல்லாரும் போயிட்டீங்க மற்றவங்க எல்லாம். அப்போ நான் ஏதோ அவனுக்கு சொன்னேன். அவன் சொன்னான், ஐ ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. சொன்னால் நான் ஜூடா அண்ணன்ட்டேருந்து கற்றுக்கிட்டேன். அம்மா, ஐ ரிசீவ் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். ஊழியக்காரங்க உங்களுக்கு வாயில் வார்த்தையை சொல்லும் போது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஐ கிளைம் இட், ஐ ரிசீவ் இட் சொல்லணும். நான் பெற்றுக்கொள்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும். வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு சிலிர்க்கும் பாருங்களேன். வசனத்தை வாசிக்கும் போது ஒரு வசனம் உங்களுக்கு டார்ச் அடிக்கும் பாருங்களேன். அதை நான் ரிசீவ் பண்ணுறேன் ஆண்டவரேன்னு கையை வச்சு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தினமும் வேத வசனம் வாசிக்கிற நேரத்தில் ஒரு பெண்ணு முடிஞ்சால் ஒரு டைரி பக்கத்தில் வச்சுக்கணும். அந்த வசனத்தை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் நீங்கள் எழுதுறீங்க, இம்பார்ட்டன்ட் சைன் போடுறீங்க, அதை கை வச்சு ஜெபிக்கணும். இன்னைக்கு இந்த வார்த்தையை நான் கிளைம் பண்ணுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ தான் மதுரமாக இருக்கும், இன்பமாக இருக்கும். நம்பணும். நீங்கள் நான் கரெக்ஷனுக்கு போயிருந்தேன். சிபிஎஸ்சி கரெக்ஷனுக்கு டீச்சர்ஸ் கரெக்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. நான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். என் பக்கத்தில் இன்னும் 2 டீச்சர்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா பொட்டு என்ன சொல்கிறது, ஃபுல்லாக இங்கே குங்குமம் எல்லாம் வச்சு டிப்பிக்கல் ஹிந்து லேடி. அவங்க இன்னொருத்தட்ட சொல்லிகிட்ருக்காங்க, பைபிள் நான் படித்தேன்னா அன்றைக்கி என்ன நடக்கும் என் வாழ்க்கையில் நடக்குமோ அது அப்படியே பைபிளில் காட்டிடுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. ஹல்லேலூயா. நான் இங்கே பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமென். நான் அவங்களுக்கு யாரோ, அவங்க யாரோ, நான் யாரோ, அவங்க குரூப்பாக சாப்பிட்டுருக்கேன் தனியாக. அவங்க பைபிள் இந்த வார்த்தையை சொன்னோன்னு என் முகம் மலர்ந்து அப்படி திரும்பி பார்க்குறேன் நான். அவங்க இன்னொருத்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது சிஎஸ்ஐ ஆள். ஆமேன்னு சொல்லலாமா? நான் பட்டுன்னு திரும்பி சொன்னேன், அவங்க சொல்கிறது உண்மை. என் வாழ்க்கையிலையும் பைபிள் எல்லாரும் இருந்தாங்க, எல்லாம் உட்காந்துருக்காங்க. நான் சொல்கிறேன் ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் வேத வசனம் வாசிப்பேன். அன்னைக்கு வாசிக்கிறது அன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? சில நேரம் நடந்து முடிஞ்சதை இரவில் படிக்கும் போது அது நடந்து முடிஞ்சதை திருப்பி அப்படியே ரிப்பீட் ஆகும். ஓ, இதே தான் இன்றைக்கி என் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு நான் அதை ரீகலெக்ட் பண்ண முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? வேத வசனம் மதுரமானது. நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்தலாமா? இட் இஸ் ஸ்வீட்டர். ஆமேன். ஹல்லேலூயா. வேத வசனம் மதுரமானது. நீங்கள் நம்பணும். ஆமேன். நிறைய பேர் நம்பினதுனால தானே வேதத்தில் இன்னைக்கு பைபிள் ஹீரோஸ்ன்னு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாரும் வார்த்தையை நம்பினாங்களே. ஆபிரகாம் நம்பினதுனால தானே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். ஈசாக்கு நம்பினதுனால தானே எகிப்துக்கு போகாமல் ஆண்டவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தான். யாக்கோபு நம்பினதுனால தான் நீ புறப்பட்டு போ, நான் உன் கூட இருப்பேன், உன் தகப்பன் வீட்டுக்கு போனோன்னா நம்புனா. இப்படி ஒவ்வொருத்தரையா நம்ம சொல்லிக்கிட்டே
மரியாள் நம்பினாங்க, என் வயிற்றுல பறக்கிறது பரிசுத்தம் உள்ளது. கல்யாணம் ஆகாமே கர்ப்பமாறாங்க, ஆனா நம்பினாங்க. யோசேப்பு நம்பினார், உன் மனைவியை எடுத்துக்கோ, அவ பரிசுத்தம் உள்ளவ, அவளை தள்ளாத. நம்பினார் யோசேப்பு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லும்? இதில் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு போவோம். ஏன்னா நிறையா இருக்குது நம்புறதுல. அது ஒரு விஷயம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. மத்தேயு 8:5. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருப்போம். போதும். இப்போ 100க்கு அதிபதி வேலைக்காரன் வீட்டில் இருக்கான், அவன் சுகம் அடையலை அப்படின்னு சொல்லிட்டு இயேசுகிட்ட வரான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 100க்கு அதிபதி இயேசுகிட்ட ஏன் வந்தான்? நீ சொல்லாதம்மா. 100க்கு அதிபதி இயேசுகிட்ட ஏன் வந்தான்? அவர் பார்த்து சுகத்துக்காக வந்தான். அப்புறம் ஓகே, சுகம் தர முடியும் நம்பிக்கையோடு வந்தான். அவர் ஆண்டவர் அவன் நம்பினான். அவரால் மட்டும்தான் முடியும்னு நினச்சான். அங்கேருந்து ஒன்று வராதா? இங்கேருந்து தான் வருது. 100க்கு அதிபதி இயேசுகிட்ட ஏன் வந்தான்? இதெல்லாம் எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் சொல்லட்டுமா? அவன் வந்து ஆண்டவரை கூப்பிட வந்தானா? சொல்லுங்களேன். எவரு வந்து என்ன செஞ்சார்? வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. அப்போ தான் என் மக சுகமாவான்னு கூப்பிட்டான். நீ சொல்லு, ஆன்சர் சொல்ல முடியுது இல்லை? நீ சொன்னுங்க அப்புறமா தான். ஏன் வந்தான்? அற்புதத்துக்காக. சரி, ஆண்டவர் வந்து கூட்டு போகாமல் வரல. சுகத்துக்கு வந்தான், அது ஓகே. நம்பிக்கையோட வந்தான். ஆண்டவர் நம்ம எல்லாம் ரைட். அவன் வந்தது எதுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியும் இயேசுதான் தெய்வம்னா, அவனுக்கு தெரியும் எல்லாம் ஓகே. அவன் வந்தது ஒரு காரியம். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தை கிடச்சிச்சுன்னா போதும், அது மதுரமாக இருக்கும், அது இன்பமாக இருக்கும், அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும், அது சுகத்தை கொண்டு வந்துடும், அது சந்தோஷத்தை கொண்டு வந்துடும், அது துன்பம் எல்லாம் நீக்கி இன்பத்தை கொண்டு வந்துடும். நீங்க சபைக்கு எதுக்கு வரீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் தெளிவா வார்த்தைக்கு மட்டும் வராங்க. ஆராதனைக்கு வந்துடணும். ஆமென் சொல்லலாமா? வார்த்தைக்கு மட்டும் வந்துடக்கூடாது. ஆமென். ஆனா வார்த்தைக்கு வாஞ்சையாய் வரணும், வார்த்தைக்கு ஆவலோடு ஓடி வரணும், வார்த்தைக்கு சந்தோஷமாய் வரணும். நல்ல தேவனை மகிமைப்படுத்தி. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஆண்டவரே என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். 13ஆம் வசனம் வாசிங்க. 13:8-13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். விசுவாசம் பெருசுப்பா, அது அப்படியே நடக்கும். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். போதும். அந்த நாளிகை, த வெரி டைம். ஆமென் சொல்லலாமா? த பெர்ஃபெக்ட் டைம். அந்த நேரத்தில், அந்த நிமிஷத்தில், அந்த நொடியில் வேலைக்காரன் சுஸ்தமாயிட்டான். எந்த நொடியில்? ஆண்டவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை வந்ததும் ஒரு ஔஷதமாய் அந்த வார்த்தை வந்து, வேலைக்காரன் எங்கேயோ இருக்கான், ஆண்டவர் எங்கேயோ இருக்காரு. டிஸ்டன்ஸ் பெருசு, ஆனா வேர்டு பவர்ஃபுல். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேர்டு டிஸ்டன்ஸ் எல்லாம் டிராவல் பண்றதெல்லாம் இல்ல. ஃபாஸ்டஸ்ட் டிராவல் லைட்னு வாங்க. நான் சொல்லிட்டா வேர்ட் ஆஃப் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். ஃபாஸ்டஸ்ட் டிராவல். அவன் வேலைக்காரன் எங்க இருந்தான்னு தெரியாது, ஆனா வசனம் சொன்ன அந்த நாளிகையில, அந்த வெரி செகண்ட், that second it happened. Word of God is powerful, more powerful than we imagine. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வந்துச்சு பாருங்க. அந்த வார்த்தைக்காக தான் வந்தான்.
நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு வார்த்தையை கேட்கும்போது கண்ணில் கண்ணி வருது. மற்றவங்களுக்கு வரவே இல்லை. நல்லா கல் மாதிரி உட்கார்ந்துருக்கிற அநேகர் இருப்பாங்க. நான் நினைப்பேன், இந்த ஆசாமி கேட்காத வசனம் இல்லை, ஒன்றுமே மாற்றம் வரலையேன்னு நினைப்பேன். ஆனால் சில பேருக்கு வார்த்தையை கேட்கும் போதே கலங்கி கண்ணீர் வந்து அது ஒரு வழி ஆக்குது. பார்த்தீங்களா? உங்கள் இருதயத்தில் இந்த வார்த்தைக்கான வாஞ்சியோடு வந்தீங்கன்னா அது நிச்சயம் நடக்கும். இங்கே பேசுகிறது யாருன்றது முக்கியம் இல்லை, பேசுகிறது எப்படிப்பட்டவங்கன்றது முக்கியம் இல்லை, பேசுகிறது எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் வாஞ்சையோடு வந்தீங்கன்னா யூ வில் ரிசீவ் இட். நீங்கள் வாஞ்சையோடு வந்தீங்கன்னா அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுவீங்க, அந்த சாராம்சத்தை உணர்ந்து கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கணும். இன்னைக்கு நான் போகிறேன், ஆண்டவர் வார்த்தை வரும், அந்த வார்த்தை என்னை உடைக்கும், அந்த வார்த்தை என்னை உருவாக்கும், அந்த வார்த்தை என்னை கட்டி எழுப்பும். அந்த வசனம் போதும். இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அது போதும், என்னை வழி நடத்தும். ஹல்லேலூயா. நான் உண்மையாக சொல்லட்டும்னா, வார்த்தை மேலே எனக்கு முழு நம்பிக்கை வந்தது. சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அந்த வார்த்தை என்னை வழி நடத்திட்டே வந்ததுனால. ஹல்லேலூயா. ஒரு 10 ரூபா வேணும்னாலும் அந்த வார்த்தை தான், 10 லட்சம் வேணும்னாலும் அந்த வார்த்தை தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். 10 ரூபாய்க்கு வார்த்தை நடத்தினால முடியும் நீ நம்புனா 10 லட்சத்துக்கும் நீ நம்புவ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. பிரச்சனை என்ன, ஒரு 10 ரூபாய்க்கு கூட வார்த்தையை நம்புறதில்ல, மனுஷனை தான் நோக்கி பார்க்கறது. நீ 10 ரூபாய்க்கு கூட மனுஷனை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நீ வார்த்தையை எங்கே பார்க்க போற? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். உங்களை வழி நடத்துறது, உங்களை போஷிக்கிறது, உங்களை உயிர்ப்பிக்கிறது. யோசிச்சு பாருங்க, 100க்கு அதிபதி எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயிருப்பான், எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்துருப்பான். அவன் 100க்கு அதிபதிங்க, அவன் செலவு பண்ணியிருப்பான், எதுவுமே நடக்கலை. அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, வார்த்தையை போய் வாங்குவேன், அந்த வார்த்தை வந்தாலே போதும், ஏசு வரணும்னு அவசியம் இல்லைப்பா, ஆனால் அவர் வார்த்தை வந்தால் போதும்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த 100க்கு அதிபதிக்கு இருக்கிற ஞானம் சபைக்கு இப்போ எங்கே போச்சு? ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? நம்பர் 1 நம்பணும். நம்பர் 2 என்ன சொன்னேன்? உணரணும். சூப்பர். தூங்குறீங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணேன். எங்கே தூங்குறது, நீங்கள் கத்தலைன்ற மாதிரி இருக்கு. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியிலே ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்னாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னால் வீதிக்கு எதிரே இருந்த காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷர்கள் ஸ்திரீகள் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். எல்லாருக்கும் முன்னாடி பைபிளை ஓப்பன் பண்ணி எஸ்ரா வாசிக்கிறார். அவ்வளோதான். அது அழகா அது பெருசாக சொல்லியிருக்காங்க. அப்போ சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கவனமாய் செவி கொடுத்தார். சத்தமா சொல்லுங்க, சத்தமா ஆமேன்னு சொல்லலாமா? வசனம் என்னவோ எல்லாருக்கும் ஒன்றா தான் வருது, ஆனால் நீங்கள் கவனமாக கேட்குறீங்களா? ஆர் யூ ஹியரிங் இட் ப்ராப்பர்லி? வார்த்தையை கவனமாக செவி கொடுத்தார்களாம் இஸ்ரவேல் ஜனங்க. நெகேமியா வந்து அலங்கெல்லாம் கட்டி முடிச்சு இதெல்லாம் பண்ண பிறகு தொடர்ந்து வேதபாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் தான் பீடம், பிரசங்க பீடம். ஃபர்ஸ்ட் ஃபுல் பீட் எங்கே வச்சுருந்தானே எஸ்ரா வச்சு அந்த பீடத்தில் பைபிளை வச்சு படிக்கிறாரு, வேதத்தை வச்சு படிக்கிறார். தொடர்ந்து அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக அப்ப நிறைய பேர் நிக்கிறாங்க. 5வது வசனம்,
எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து கைகளை கூப்பி அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். வர்ஷிப் பண்றோமா பாருங்க, ஒரு சபை ஃபுல் பீட்டு பைபிள் இருக்கு, ஊழியக்காரன் நிற்கிறாரு, எல்லாரும் நின்று என்ன செய்யறாங்க? கர்த்தரை பணிந்து கொள்றாங்க, வர்ஷிப் பண்றாங்க. அடுத்த வசனம் யெஷுவா பானி அதெல்லாம் வேணாம். அவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க? விளக்கி சொல்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க. ஜனங்கள் தங்கள் நிலையில் நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். நீங்க வீட்டில் போய் இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் சில பேருக்கு புரியாது. அப்போ ஏன் பிரசங்கத்தை கேட்குறோன்னா, வார்த்தையை விளங்க சொல்லுகிறது தான் பிரசங்கம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வார்த்தை விளங்க சொல்லணும் பிரசங்கம். சில பேர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிடுவாங்க. பிரசங்கம் பண்ணவங்களுக்கும் புரிஞ்சுதான் தெரியாது, கேட்டவங்களுக்கும் புரிஞ்சுதான் தெரியாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் எத்தனை சபையில் அப்படி நடக்குமோ தெரியாது. சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆமாவா இல்லையா? பிரசங்கம்னா வார்த்தையை விளக்கி சொல்லணும். சில பேர் பண்ணுற பிரசங்கம் விளங்காத பிரசங்கம். இது என்னத்தை சொல்கிறது? அப்போ விளக்கி சொல்லணும், அதுதான் பிரசங்கம். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியா வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளங்க காட்டின லேவியர் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்க துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருக்குள், நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே என்னுடைய பலன். சொல்லுங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே என்னுடைய பலன். அதான் ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரெங்த். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் எனக்கு எப்போ ஜாயின்னு பேரை வச்சாரோ, ஆமென், புதிய கிருபைகளை, புதிய பலனை, புதிய ஊழியங்களை, புதிய வாசல்களை, ஆமென், புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசிக்க ரசிக்க இன்பமாக இருக்கிற வேத வசனம், அதை நம்பணும், அதை உணர்ந்து கொள்ளணும். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் நிற்கிறாங்க, வேத பாரகன் வாசிக்கிறாங்க. வார்த்தையை கேட்டு எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுது அழுது எல்லார் மேலேயும் ஒரு அழுகிற அபிஷேகம் அப்படியே பரம்பிருச்சு. நேற்று சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் பெரியவங்க உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகம். அப்போ வேத பாரகெலாம் சொல்கிறாங்க, டே இன்னைக்கு அழுகிற நேரம் இல்லை, இது சந்தோஷமான இருக்கிற நேரம், பிரதிஷ்டை நாள், பரிசுத்தமான நாள், இன்னைக்கு சந்தோஷப்படுங்க, பங்குகளை அனுப்புங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம பலன் அப்படின்னு உற்சாகப்படுத்தி ஆமென் சொல்லலாமா? அடுத்த வசனம். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால், என்னபடியால்? சத்தமா சொல்லுங்களேன். உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் அவங்க சொன்னதை செஞ்சாங்க. அப்படி நல்லா சாப்பிட்டு, ஃபெஸ்டிவல் மூடு, நல்லா சாப்பிட்டு புசித்து குடித்து பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா.
ஸோ சில காரியம் பாருங்க, கவனமாய் செவி கொடுத்தார்கள் அப்படின்னு போட்டிருக்குல்ல, ஒரு வார்த்தையில் பார்த்தோம், கவனமாய் செவி கொடுத்தார்கள். இன்னொன்று மதுரமானதை குடியுங்கள் அப்படின்னு இருக்குது. மதுரமானது வேத வசனம். ஆமே, நீங்கள் மதுரமானதை நீங்கள் எடுத்துக்கொள்ள ஒரு மகிமையானதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. மதுரம் உள்ளே போக போக மகிமை வெளில தெரியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சொல்லுங்க, மதுரம் உள்ள போக மகிமை வெளியில தெரியும். ஆமே. இந்த குடிகாரெல்லாம் பாருங்க, உள்ள சரக்கு போச்சுன்னா வெளியில வேற ஆள் ஆயிடுவாங்க இல்லை? அவங்க நிதானமே இருக்காது, என்னமோ பண்ணுவாங்க. அப்போதான் தைரியமே வரும். அதனால தான் இப்போ இதெல்லாம் போதையெல்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லா அநியாயம் எப்போ நடக்குதுன்னா உள்ள போதை போன பிறகு தான் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம வசனம் உள்ளே போக போக நமக்குள்ள ஒரு மகிமை பெருகும். அந்த மகிமை மற்றவங்க மேலேயும் வீசுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? சரி, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றத இந்த காரியத்தில் பார்த்தோம். மூன்றாவது யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. யாத்திராகமம் 15:20. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் போதும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு கர்த்தர் டிக்ளேர் பண்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல. 3 காரியம் என்னை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? நம்பர் 1 நம்பணும். 2வது உணரணும். ஆமே, இஸ்ரவேல் ஜனங்க உணர்ந்து கொண்டார்கள். வார்த்தை கேட்டு அழுது புலம்புனாங்க. அப்போ ஊழியக்காரவங்களாம் இல்லை, இன்றைக்கி அழாதீங்க, இன்றைக்கி சந்தோஷமான நாள், பங்குகளை கொடுங்கன்னு நம்ம வீட்டில் எப்படி ஒரு பண்டிகை கொண்டாடுவோம், இந்த பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமே, மகிழ்ச்சி உள்ளே பொங்கிருச்சு. ஆமே, அழுக மகிழ்ச்சியாய் மாறிடுச்சு, அழுக சந்தோஷமாய் மாறிடுச்சு. காரணம், வார்த்தையை உணர்ந்து கொண்டார்கள். நீங்கள் வார்த்தையை உணர்ந்து கொள்றதுக்கு முன்னாடி அதை கவனமாக கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கவனமாக கேட்கலன்னா அதை உணர்ந்து கொள்ள முடியாது. உணர்ந்து கொண்டீங்கன்னா கை கொள்ள முடியும். 3மே என்ன சொல்கிறது, ஆரோ மாதிரி தான். முன்னாடி செஞ்சால் தான் அடுத்து நடக்கும். ஆமே, நம்பினாதான் உணர முடியும், உணர்ந்தாதான் கை கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஸோ நம்பிக்கை எவ்வளோ முக்கியமோ உணர்வும் முக்கியம். செவி கொடுக்க உணர முடியும். அந்த உணர்ந்த பிறகு அதை கை கொள்ள முடியும். இந்த மதுரமானது, மாராவின் தண்ணீர் மதுரமானது, கொஞ்சம் நல்லா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம், முடிக்க போகிறோம். 25ஆம் வசனம் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீர் போட்ட உடனே கசப்பான தண்ணீர் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, அந்த கசப்பான தண்ணீர் மாறாதான் உங்க வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். மாறாதான் உங்கள் வாழ்க்கை. ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிச்சாரு. அந்த மரம் தான் சபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம சபையை குறித்து ஆண்ட தீர்க்கதரிசனம் சொல்லும் போதெல்லாம் விருட்சம். நேற்று கூட வார்த்தையை அப்பா சொன்னாங்க. என்ன சொன்னார்? விருட்சம். ஆமென். விருட்சத்தின் பலன், கைகளின் பலனை பாரு, விருட்சம். அப்போ ஒரு மரம், அந்த மரத்தை காண்பிக்க, மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசிக்கும் போது, சபைக்கு வர்றது வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் போட்டபோது கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறி போனது, இன்பமாய் மாறி போனது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தலாம். கசப்பான நீர் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மரத்தை காட்டினாராம். அந்த மரத்தை போட்ட உடனே அது மதுரமாயுது.
அப்போ சபையை ஆண்டவர் நமக்கு உங்கள் வாழ்க்கையில் மதுரமாக்க தான் வச்சிருக்கிறாரு. ஆமேன். ஏன்னா வேத வசனம் மதுரமானது. எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில், எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Daddy. Thank you Father. Thank you Jesus. ஆமேன். வேத வசனம் மதுரமானது, ரசிக்க ருசிக்க இன்பமானது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவர் சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. வசனம் நமக்கு மதுரமா இருக்குது. ஆமென். 3 காரியத்தை ஆவியானவன் சொல்லி கொடுத்தார். ஒன்று, நம்பணும், உணரணும், கை கொள்ளணும். வசனத்தை நீங்கள் நம்பும்போது, உணரும் போது, கை கொள்ளும் போது, அது உங்கள் வாழ்க்கை எவ்வளோ கசப்பாக இருந்தாலும், மாறா மாதிரி அனுபவமாக இருந்தாலும், கசப்பான அனுபவத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும் அது உங்களுக்கு மதுரமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்றார். அந்த வேத வசனம் உங்களுக்கு மதுரமாய் இருக்கும். வேத வசனம் உங்கள் கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் மாற்றும். ஏன்னா வேத வசனம் மதுரமானது, மதுரமானது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒப்பு கொடுப்போமா? ரசிக்க ருசிக்க இன்பமானது வேத வசனம். கர்த்தரையும் அவர் வசனத்தையும் ரசிப்போமா, கொஞ்சம் ருசிப்போமா. கர்த்தரையும் அவர் வசனத்தையும் ரசிப்போமா, கொஞ்சம் ருசிப்போமா. காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் வசனம் அல்லவோ, காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் வசனம் அல்லவோ. தங்கத்தை விட தேனையும் விட ஒசந்ததல்லவோ, தங்கத்தை விட தேனையும் விட ஒசந்ததல்லவோ. ஆண்டவரின் வசனம் அது நிலைத்து நின்றிடுமே, ஆண்டவரின் வசனம் அது நிலைத்து நின்றிடுமே. கட்டளையும் கற்பனைகளும் நித்திய நித்தியமே, கட்டளையும் கற்பனைகளும் நித்திய நித்தியமே. கர்த்தரையும் அவர் வசனத்தையும் ரசிப்போமா, கொஞ்சம் ருசிப்போமா. கர்த்தரையும் அவர் வசனத்தையும் ரசிப்போமா, கொஞ்சம் ருசிப்போமா. காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் வசனம் அல்லவோ, காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சம் வசனம் அல்லவோ. தங்கத்தை விட தேனையும் விட ஒசந்ததல்லவோ, தங்கத்தை விட தேனையும் விட ஒசந்ததல்லவோ. ஆண்டவரின் வசனம் அது நிலைத்து நின்றிடுமே, ஆண்டவரின் வசனம் அது நிலைத்து நின்றிடுமே. கட்டளையும் கற்பனைகளும் நித்திய நித்தியமே, கட்டளையும் கற்பனைகளும் நித்திய நித்தியமே. கர்த்தரையும் அவர் வசனத்தையும் ரசிப்போமா, கொஞ்சம் ருசிப்போமா. கர்த்தரையும் அவர் வசனத்தையும் ரசிப்போமா, கொஞ்சம் ருசிப்போமா. கர்த்தரையும் அவர் வசனத்தையும் ரசிப்போமா, கொஞ்சம் ருசிப்போமா. கர்த்தரையும் அவர் வசனத்தையும் ரசிப்போமா,
கொஞ்சம் ருசிப்போமா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரையும் அவர் வசனத்தையும் ரசிக்க ருசிக்க அது இன்பமா இருக்கும், அது மதுரமா இருக்கும். அது தேனை விட மதுரமானது, தெளி தேனிலும் இன்பமானது. அது மதுரமா இருக்கும். உங்களுக்கு வசனம் மதுரமா இருந்துச்சுன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, பரலோக பாக்கியவான்களா இருப்பீங்க. இந்த உலகம் மதுரமா இருக்கும் சில பேருக்கு. பாவம் மதுரமா இருந்துச்சுன்னா உனக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. சபைக்குள்ளதான் இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உனக்கு உலகம் ஆசையா இருக்கா, இன்பமா தெரியுதா, இல்ல வசனம் இன்பமா தெரியுதா? சபைக்கு வர்றது இன்பமா தெரியுதா, இல்ல ஊர் சுத்துறது இன்பமா தெரியுதா? அப்ப சபைக்கு வர்றது இன்பமா தெரிஞ்சதுன்னா நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், பரலோகத்துல பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான இந்த நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்க மகிமையின் அபிஷேகம் இறங்கட்டும். உம்மை ரசிக்க ருசிக்க உங்க வார்த்தையை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. உங்க வார்த்தை வரும்போது அதை நம்ப, உங்க வார்த்தை வரும்போது அது உணர, உங்க வார்த்தை வரும்போது அது கை கொள்ள உதவி செய்யுங்க. நம்பாமல் கை கொள்ள முடியாது. கை கொள்ளாமல் இருந்தோம்னா எங்க வாழ்க்கையில மாறா மதுரமாய் மாறாதே. எங்க வாழ்க்கையின் மாறா மதுரமாய் மாற உங்க வார்த்தையை நாங்க கை கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தையை நாங்க உணர்ந்து கொள்ள, உங்க வார்த்தையை நம்ப எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சமூகத்துல தாழ்த்துக்கிறோம். நீங்க பெருக, நாங்க சிறுக ஒப்பு கொடுக்கிறோம். பக்தன் ஜெபித்தது போல மறைக்கப்பட்ட பாவத்திற்கும் துணிகரமா இருக்கிற பாவத்துக்கும் என்னை விலக்கி காரும். இந்த பாவம் எங்க சந்தோஷம் எங்களுக்கு இன்பமா இராம வேத வசனம் எங்களுக்கு இன்பமா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சந்ததியை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெனரேஷன்ஸ் ஆண்டவருக்கு வேணும். இந்த உலகம் இல்ல, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு தீங்கை அனுபவிக்கிறதையே மோசே தெரிந்து கொண்டான் என்று வசனம். What do you choose? வசனம் இன்பமா இருக்குதா? இளமை இல்லை, இனிமை. இளமை கலந்து போயிடும். வார்த்தை தான், வசனம் தான் இனிமை. உலகத்தான் நினைக்கிறான் இளமை இனிமைன்னு. ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், வார்த்தை இனிமை, வசனம் இனிமை, அது மதுரமானது. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, கிருபை பெருகட்டும். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நடக்கிற ஊழியங்கள்ல அவங்க ஆசீர்வாதம் கட்டளையிடுங்க. இன்னைக்கு நடக்கிற ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மகிமை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. சத்தம் ஆமென் சொல்லலாமா?